இந்த தொழில அண்ணன் தம்பி மாமன் மச்சான் கிடையாதான். அந்த சங்கர் கிடக்குறான் சுள்ளான்கிறான். அவனால 10 கோடி புரட்ட முடியல. அவனுக்கு எதுக்குங்க இந்த பிசினஸ்? இந்தாங்க புடிங்கன்னு சொல்லி ஒரே செக்கா 10 கோடியை எழுதி என் முன்னாடி அலட்சியமா நீட்டுறான். அவளை என்ன நினைச்ச நீ? அவகிட்ட போய் மோதிக்கிட்டு இருக்காத. ஒரு ஓரமா ஒதுங்கி உன் பிசினஸ பாரு. இல்லனா உன்னை மிதிச்சு நசுக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. என் அட்வைஸ உனக்கு சொல்லிட்டேன். பணம் என்கிட்ட ரெடியா இருக்கு. எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்க. அந்த பணத்தை நான் தொடக்கூட மாட்டேன். இனிமே நீ இந்த ரியல் எஸ்டேட் தொழில வாழ்றதோ சாகிறதோ உன் கையில தான் இருக்கு. குட் பை. என்ன சங்கர் இது? எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம ரேகாவை இப்படிலாம் பண்றான். தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. அந்த மாதம் ஒரு கொலைகாரன். அவன் முன்னாடி எப்படி இருப்பா, அவளும் கொலைகாரன் தானே இருப்பா. அதான் அப்படி எல்லாம் பண்றா. இல்ல சங்கர், அவளால எப்படி இதெல்லாம் முடியும்? அவ ஒரு குடும்ப பொண்ணு. எப்படி இப்படி இருப்பா? பண திமிரு மாமா, எல்லாம் பண திமிரு. 50 கோடி 100 கோடின்னு சுந்தரலிங்க தாத்தாவோட சொத்து கையில இருக்குல்ல, அந்த பண திமிரு. ஆனாலும் அவன் சொன்னதுலயும் ஒரு உண்மை இருக்கு மாமா. பிசினஸ் வந்துட்டா அண்ணன் தம்பியா இருந்தாலும் வெட்டு குத்துதான். பங்காளியா இருந்தாலும் பகையாளி தான். என்ன அழிக்கணும் அவன் முடிவு பண்ணிட்டால, அவளை நான் அழிக்கணும் மாமா. வேணாம் சங்கர், அப்படிலாம் பேசாத. மாதவன் ஜெயில இருக்கான். பாவம் ஒத்த பொம்பளை. யாரு அவன்? ஒத்த பொம்பளையா? பணத்திமுறை அகங்காரம் அக்கிரமும் எல்லாம் சேர்ந்த மொத்த பொம்பளை. 10 பொம்பளைக்கு சமம் அவன். அந்த இடத்துக்கு நான் தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு தெரியுது இல்ல அவளுக்கு. தெரிஞ்சிருந்து என்ன பேச்சு பேசிருக்கா பாத்தீங்களா? இல்ல மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த இடத்துக்கு நான் தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னா எப்படி பேசிருக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணியாவது கேட்டிருக்கணும். இல்லனா ஒரு தகவலாவது சொல்லியிருக்கணும். ரெண்டு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கணும்ல, செய்யல. அப்படின்னு என்ன அர்த்தம்? பண திமிரு தானே அர்த்தம் அவளுக்கு. எனக்கே ஷாக்கா தான் பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. இத்தனை வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கானா, இப்படி ஒரு அவமானத்தை நான் சந்திச்சதே இல்ல மாமா. விட மாட்டேன் மாமா. இவ்வளவு நடந்துச்சுல, என்னோட ஒரே எதிரி அவன் தான் மாமா. சங்கர், இல்ல மாமா, என்னோட தன்மானத்தை காலில் போட்டு மிதிச்சிருக்கான். அவன் நான் சும்மா விட போறதில்ல. 10 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டா ப்ராப்பர்ட்டி அவள்கிட்ட போயிடுமா? எப்படி போதும் நானும் பாத்துறேன். சங்கர், ஆத்திரத்துல முடிவெடுக்காத. கொஞ்சம் ஆறாம யோசிப்போம். அந்த ரேகாவை கூட தானே போயிருக்கேன். ஒரு வார்த்தை எனக்கு போன் பண்ணி சொல்லக்கூடாது? அவன் அந்த கூட்டணியில ஒரு ஆளா? விரட்டுறேன் அவனையும் ஓட விரட்டுறா. சங்கர், ஏன் இப்ப இப்படிலாம் பேசுற? ஏன் மாமா, உங்க தம்பியாச்சன் பரிதாபப்படுறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அவ்வளோ ஒரு பொண்ணு தானப்பா. இங்க பாருங்க மாமா, ரேகாவை கம்பெனியை மூட வச்சு இந்த தொழிலை விட்டு ஓட அவளை நான் விரட்டுறேன். அந்த சுந்தரலிங்க தாத்தா தான் இன்னொரு உருவமா ரேகாவா இங்க வந்திருக்காரு. அதே பணத்திமுறை, அதே அக்கிரமும், அதே அராஜகம். பாத்துடலாம் அவளா நான் பாத்துடலாம். ஓட அவளை விரட்டுறேன். அவங்களோட எதிரி நான் தான். சங்கர், எதுக்கு இப்படிலாம் பேசுற? சரி மாமா, நான் போய் இந்த பணத்தை பேங்க்ல கட்டிட்டு வரேன். அந்த ரேகாவை எப்படி ஒழிக்கிறதுன்னு ஐடியா பண்ணுங்க, நானும் யோசிக்கிறேன். நான் தான் படிச்சிட்டு இருக்கேன்ல. நானும் தான் படிச்சிட்டு இருக்கேன். ஜெயலலிதா கருணாநிதி வைகோ பிரச்சாரம். எப்ப பார்த்தாலும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல பேப்பர் தான் படிச்சிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்னடா பண்ண சொல்ற? இந்த வீட்டுல எங்க 2 பேருக்கு என்ன வேலை கொடுக்குதுன்னு யாருக்குமே தெரியல. அதனாலதான் பேப்பர் நானும் என் பேப்பர் அவரும் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏமா 2 பேரும் ஆஸ்பத்திரி போனீங்கல்ல, நான் வரத்துக்குள்ள நீங்க பாரு கிளம்பி வந்துட்டீங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனையே இல்ல, குழந்தையும் தாயும் நல்லா இருக்காவன்னு டாக்டர் அம்மா சொல்லிடுச்சு. அப்படியா? சரி சரி. திவ்யா எங்க? திவ்யா ஐயா ராசா, நம்ம ஜோதி இருக்கால, அவிய அம்மாவும் அப்பாவும் திருப்பதி கோயிலுக்கு போயிருப்பாவ போல இருக்கு. அங்க பஸ் மலையில இருந்து உருண்டு உளுந்து 2 பேரும் இறந்து போயிட்டாவலாம். அது அங்க ஆஸ்பத்திரி போயிருந்தோம்ல, அவ ஃப்ரெண்டு யாரோ பார்த்து சொன்னா. பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காயா. என்னம்மா நீ இந்த மாதிரி நேரத்துல தனியா அனுப்பலாமா நீ? ஐயோ, திவ்யா பெரிய தப்பு பண்ணிட்டாளே. என்னையா சொல்ற? ஐயோ, நான் அன்னைக்கே சொன்ன அவகிட்ட
அடுத்தவங்க வாழ்க்கையில அனாவசியமா தலையிடாத. உன் குழந்தைய ஒழுங்கா பெத்திருக்கிற வழியை பாருன்னு கொஞ்சம் கூட அவளுக்கு அறிவே இல்லம்மா. அவ எதுக்கு இப்ப ஜோதி கிட்ட போகணும்? டேய் என்னடா பேசுற நீ? பாவண்டா அந்த ஜோதி. உனக்காக அவ கல்யாணம் பண்ணிக்காம அந்த பையனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தாடா. அவளை போய் அப்படி பேசுற நீ? ஐயோ, உங்களுக்கு எந்த விஷயம் தெரியாதுப்பா. நீ கொஞ்சம் பேசாம இருங்க. நான் போய் திவ்யாவை கூட்டு வந்துடுறேன். ராசா அந்த ஜோதி. அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஜோதியை பத்தி யாரும் இந்த வீட்டுல எதுவும் பேசக்கூடாது. இவளே புள்ள தச்சு பண்ண இவையே தனியா போயிட்டு இருக்கா. எனக்கு போன் பண்ணி சொல்லணும், என்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஏமா உனக்கு அவளுக்கு அறிவே இல்லையா? ஆமா, இவர் பெரிய இவரு எங்க போனாலும் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் போகணும். எல்லாம் எங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் போயிருக்கா. ஐயோ, உனக்கு நாட்டுல என்ன நடக்குது தெரிய மாட்டேங்குதுமா. நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. நான் போய் அவளை கூட்டு வந்துடுறேன். ஏ ராசா, என்னாச்சு இவனுக்கு? வர வர மாப்பிளைக்கு மூளையே கெட்டு போச்சுக்கா. இல்ல மாமா? ஒண்ணு மாதிரி தான். ஐயா சும்மா இருடா. ஏய் திவ்யா, ஏய் திவ்யா, ஜோதியோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப ஜோதி விரக்தியில கையை அறுத்துக்கிட்டு தற்கொலை முயற்சி பண்ணதா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க. தனியாளா நிக்கிறா, பார்க்க பாவமா இருந்துச்சு. அதான் இனிமே நம்ம வீட்லயே இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மா அம்மா, என்ன கூப்பிடுற? அப்பா போங்க. ஏண்டி உள்ள கூப்பிடுறேன். வாமா ஜோதி. உங்களெல்லாம் கேட்காம நானே போய் கூட்டிட்டு வந்துட்டேன்னு தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காதீங்க. என்ன பேச்சுமா பேசிட்டு இருக்க? நீ செஞ்சதுதான் கரெக்ட். ஏம்மா ஜோதி, வருத்தப்படாத. இதுவும் உன் வீடுதான். அம்மா ஜோதி, நீ எவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்க. என் பையனோட உசிரையை காப்பாத்திருக்க. அதுக்கு பிரச்சுபகாரமா நாங்கள் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில உனக்கு உதவி பண்ண வேண்டிய வரும்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நம்ம கையில் என்னம்மா இருக்கு? எல்லாம் ஆண்டவரோட செயல். ஆனா ஒண்ணுமா, உனக்கு யார் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு சொந்தம் பந்தம் எல்லாமே நாங்க தான். நாங்க இருக்கோம்மா, நீ தைரியமா இருமா. ஏமா, இவங்கெல்லாம் வெறுமனே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் ஆக்ஷன்ல இறங்குறவன். நீ வீட்டுக்குள்ள வாமா. மாமா ஆட சும்மா இருப்பா. நீ வாமா. வா 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 வா. கூட்டிட்டு வாமா. வா 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 வா.
நான் உன் வீட்டு நிலப்படியில் கட்டியிருக்கிறது சாதாரண அச்சரம் இல்லை, இந்த குடும்பத்தை காப்பாற்றுற அச்சரம். கெட்ட சக்திகளை அது உங்க வீட்டுக்குள்ள அண்டை விடாது. உங்க குடும்பத்து மேல விழுற கெட்ட பார்வைகளை அது நிர்மூலம் பண்ணிடும். அப்படியும் அதை மீறி உனக்கும் குடும்பத்துக்கும் கெட்டது நினைக்கிறவங்க அதை தாண்டி உள்ள போகும்போது அந்த அச்சரம் தானா அதுவாகவே கீழே விழுந்துடும். என்ன ஒருத்தர் பார்க்கலான்னு வந்தா 2 பேரும் வந்து நிக்கிறீங்க? என்ன பாஸ்கர், எங்களெல்லாம் மறந்துட்டியா? எங்களை பார்க்கறதுக்கு இத்தனை நாள் ஏன் வரல? என்ன விஷயமே தெரியாதா? ஐயாக்கு வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சா? எங்க? ரேகா ஆபீஸ்ல. எந்த ரேகா? அப்படி போடு அருவால. கொஞ்ச நாள் வந்து உன்னை பார்க்கலன்னு உன்ன பொண்டாட்டியோட பெரிய மறந்துட்ட பாத்தியா? நீ நடத்தின ஒரு ஆபீஸ் அதை இப்ப ரேகா தான் எடுத்து நடத்துறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, உன்னை விட நல்லாவே நிர்வாகம் பண்றாங்க. டேய், அவங்களுக்கு எது அவ்வளவு பணம்? ஓ, அந்த விஷயமும் உனக்கு தெரியாதா? சரியா போச்சு. அது இந்த கவிதா கிட்ட இருக்கிற உயில வாங்கி கோர்ட் இப்ப ரேகா கையிலே கொடுத்துடுச்சு. உயில படிச்சு பார்த்தேன், சுமார் 50 இருந்து 100 கோடி ரூபாய் தேரும். பல கோடி கொடுத்து ஒரு பிரைம் ப்ராப்பர்ட்டிய விலைக்கு வாங்கி உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க லெஃப்ட் ஹேண்ட் யார் தெரியுமா? அதான் அந்த ரகு. ரைட் ஹேண்டு நான் தான். என்னப்பா இப்படி பண்ணிட்டியே? ரேகாக்கு சொத்து வந்த நேரம் இப்படி கொலை பண்ணிட்டு ஜெயில வந்து உட்கார்ந்துகிட்டியே. சொத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம்ல. அது சரி, நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன். அடிக்கடி வந்து உங்க 2 பேரும் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. டைம் கிடைக்கும் வந்து பாக்குறேன். அப்படி இல்லைன்னா உன்னை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி அனுப்பேன். நான் வந்து பாக்குறேன். ஓகே, பாய். டேய், டேய் பாஸ்கர். அம்மா ஜோதி, உங்கள் அப்பா அம்மா தவறிட்டாங்க கேள்விப்பட்டதும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததும்மா. நீங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்க, உனக்கு போய் அந்த ஆண்டவன் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. மாமா, அவ ஏற்கனவே நொந்து போயிருக்கா. ஏன் திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்ட? பாருங்க, விரக்தியில கையெல்லாம் கத்தியால அறுத்துக்கிட்டா. பரமா ஜோதி, இனிமே இந்த மாதிரி முயற்சி எல்லாம் செய்யக்கூடாது. இது உன் வீடுமா, உனக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம். நீ அனாதன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது, சரியா? எல்லாருமா சேர்ந்து பிள்ளைய மறுபடியும் அழ வச்சுட்டீல. பாருமா, அழக்கூடாதுமா, நல்ல பிள்ளைல. இங்க பாரு, முதல்ல நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சாயங்காலமா நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம். வாமா, வா, எந்திரிமா, எந்திரி. அழக்கூடாது, அழக்கூடாது, வா.
வாம்மா. இதான் என் பிள்ளை ராசா இருந்த ரூமு. இனிமேல் இந்த ரூம்ல நீ தங்கிக்க. இதுல உனக்கு எந்த சிரமமும் இல்லைல்ல? நான் உன் புள்ளையவே எடுத்துக்க வந்திருக்கேன். நீ புள்ளையோட ரூமை மட்டும் கொடுக்குறியே. யானை பசிக்கு சோள பொரி கொடுக்குறியா சுந்தரி? பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஏமா ஜோதி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இந்த ரூம் உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, நான் என் அம்மா அப்பாவோட ஞாபகத்துல இருந்தேன். அவங்க உயிரோட இருந்திருந்தா நான் உங்களெல்லாம் இவ்வளவு சிரமப்படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அத்தை. எல்லாம் விதிமா. நாம யாருமே அதை வெல்லவே முடியாது. பார்க்க போனா இந்நேரத்துக்கு நீ இந்த வீட்டுல மருமகளா வந்து வாழ்ந்திருக்க வேண்டியவ. ராசாவும் திவ்யாவும் டைவர்ஸ் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போயிடுவாங்க. ராசா உன்னைய கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவான்னு தான் நாங்க எல்லாருமே கனவு கண்டுட்டு இருந்தோம். ஆனா எங்கேயோ தொடங்கி எப்படியோ முடிஞ்சு போச்சு பாத்தியா. கடைசியில நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரல. எங்களுக்காக உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தவனு கூட நீ ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்ட. இப்போ உங்க அம்மா அப்பாவே இழந்துட்டு அனாதையா நிக்கிறியம்மா. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த சின்ன வயசுல உனக்கு அந்த கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்க கூடாதுமா. அடுப்புல உல வச்சிருக்கேன், இறக்கி வச்சிரு. நீ படுத்து ரெஸ்ட் எடுமா. நான் உன் இடத்த காலி பண்ண தாண்டி வந்திருக்கேன்.